Welcome to UPSC Vinod. Today we are going to discuss one of the most important and expected question for science and technology mains 2026, that is explain the concept of quantum dots, discuss its application across various sectors and assess their importance in emerging technology. See, first of all, a quantum dot is an extremely small cluster of atoms. ஸோ கொஷின் வந்து ரொம்ப சிம்பிளாக கேட்டிருக்காங்க. குவாண்டம் டாட்ஸ்னா என்ன? ஸோ நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும்? குவாண்டம் டாட்ஸ்னா என்ன? அதுக்கடுத்து அதோட அப்ளிகேஷன்ஸ் அக்ராஸ் வேரியஸ் செக்டார்ஸ், குவாண்டம் டாட்ஸ் அப்ளிகேஷன் அக்ராஸ் வேரியஸ் செக்டார்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் தேர் சிக்னிஃபிகன்ஸ் இன் த எமர்ஜிங் டெக்னாலஜிஸ். ஸோ ஃபர்ஸ்ட், குவாண்டம் டாட்னா என்ன? இட் இஸ் அன் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால் கிளஸ்டர் ஆஃப் ஆட்டம்ஸ். Small cluster of atoms only a few nanometer wide, displaying quantum mechanical behavior. That is a quantum dot. See, what is a quantum dot? A quantum dot is an extremely small cluster of atom, only a few nanometers wide, displaying a quantum mechanical behavior due to confined electron movement. ஸோ ஒரு பர்டிகுலர் குவாண்டம் மெக்கானிக் பிஹேவியரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது டிஸ்பிளே பண்ணுது. அதனால தான் அதை வந்து இட் இஸ் அ கிளஸ்டர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் இஸ் ஸ்மால் கிளஸ்டர் ஆஃப் ஆட்டம்ஸ் எக்ஸ்பிரஸிங் quantum mechanical behavior. This is often called as artificial atom. See, the keyword artificial atom. Question artificial atom use பண்ணி கேட்கலாம். Because the entire nanocrystal behaves like a single atom with a discrete energy level. ஸோ என்டையர் நானோ கிறிஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பிஹேவ் ஆகுது? அஸ் அ சிங்கிள் ஆட்டமாக பிஹேவ் ஆகுது வித் நானோ கிறிஸ்டல் லெவல். Behaves like a single atom with a discrete energy level. Okay, next, this is a quantum dot. Now, what are their importance? See, quantum dot lies between atomic material and bulk material. Quantum dot lies between atomic material and bulk material, exhibiting unique size dependent properties. Quantum dot lies between atomic material and bulk material, exhibiting unique size dependent properties. See, அதாவது குவாண்டம் டாட் அப்படிங்கிறது அட்டாமிக் மெட்டீரியல், பல்க் மெட்டீரியல், இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிபிட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. அது யூனிக் சைஸ். அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பர்ட்டிஸும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. சேஞ்சிங் த டாட் சைஸ் சேஞ்சஸ் இட்ஸ் எலக்ட்ரானிக், ஆப்டிக்கல், மெல்டிங், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அப்போ அந்த சைஸ், அந்த எலக்ட்ரான் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாட்டோட சைஸ், அந்த டாட்டோட சைஸ் சேஞ்ச் ஆக அதோட ப்ராப்பர்ட்டிஸும் சேஞ்ச் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு எலக்ட்ரிக், வித் ரெஸ்பெக்ட் டு ஆப்டிக்கல், வித் ரெஸ்பெக்ட் டு மெல்டிங், வித் ரெஸ்பெக்ட் டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். When exposed to light, they absorb and re-emit at different wavelength. ஸோ அந்த குவாண்டம் டாட்ஸ் வந்து லைட்ஸுக்கு when they exposed to light, ஸோ அது வந்து டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்ல லைட் வந்து ரீஎமிட் பண்ணும். இப்போ ஸ்மாலர் டாட்டா இருந்தால் ப்ளூ லைட்டு, லார்ஜர் டாட்டா இருந்தால் ரெட் லைட்டு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி அந்த அந்த ஸ்மாலர்லேருந்து லார்ஜர் வர கலர்ஸ் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். திஸ் tunable emission மேக்ஸ் கிரிட்டிக்கல் ஃபார் எலக்ட்ரானிக், இமேஜிங் அண்ட் குவாண்டம் டிவைசஸ். ஸோ இந்த எமிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 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 டியூனபிள் எமிஷன், அதாவது ப்ளூ லைட்லேருந்து ரெட் லைட் வரையும் அந்த அந்த எமிஷன் வந்து it makes its application critical for electronic, imaging and quantum device. Nobel Prize. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட இம்பார்ட்டன்ஸ், குவாண்டம் டாட்ஸ்னா என்னன்னு பார்த்தாச்சு, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தாச்சு. ஸோ அது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஃபீல்டில் வந்து பேசிக்காக யூஸ் ஆகுதுங்கிறதும் பார்த்தாச்சு. இப்போ இதுக்கு நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க 2023 கெமிஸ்ட்ரி. லாரன்ஸ் அலெக்சி எக்கிமோவ், லூயிஸ் ப்ரூஸ், மௌங்கி பவேதி. ஸோ இந்த 3 பேருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அலெக்சி எக்கிமோவ், he produced quantum dots in a glass matrices by controlling copper chloride nanocrystal size. So he produced a quantum dot, showed color changing linked to crystal size. He only shows, ஃபர்ஸ்ட் இவர் தான் வந்து சொல்றாரு, ஃபர்ஸ்ட் இவர் தான் வந்து ப்ரொடியூஸும் பண்றாரு, குவாண்டம் டாட்டை ப்ரொடியூஸ் பண்றாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த கிறிஸ்டல் சைஸ் சேஞ்ச் ஆகுறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு கிறிஸ்டல் சைஸ் கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற ப்ரூஃபை வந்து இவர் வந்து கொடுக்குறாரு. நெக்ஸ்ட், லூயிஸ் ப்ரூஸ் கிரியேட்டட் அ குவாண்டம் டாட் இன் சொல்யூஷன். இவர் வந்து சொல்யூஷன்ல கிரியேட் பண்றாரு. எனேபிளிங் பெட்டர் ஸ்டடி ஃபார் தேர் ஸ்ட்ரக்சர் அண்ட் பிஹேவியர். ஸோ இவர் வந்து சொல்யூஷன்ல கிரியேட் பண்றாரு. ஸோ அதோட பெட்டர் ஸ்ட்ரக்சரல் பிஹேவியர் வந்து படிக்கிறதுக்கு. ஸோ ஃபைனலி இட் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெத்தட், மௌங்கி பவாந்தி. இவர் தான் வந்து ஹாட் இன்ஜெக்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் வந்து டெவலப் பண்றாரு.
produced high quality uniform size controlled quantum dots. See, when ஹாட் இன்ஜெக்ஷன் மெத்தட் வந்து பாத்தீங்க அப்படின்னா குவாண்டம் டாட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஹை குவாலிட்டியில யூனிஃபார்ம் சைஸ்ல கண்ட்ரோல்டு குவாண்டம் டாட்ஸ் அலவுட் ஸ்கேலபிள் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் ரேபிட் அடாப்ஷன் இன் டெக்னாலஜி. ஸோ ஸ்கேலபிள் ப்ரொடக்ஷன் அண்ட் ரேபிட் அடாப்ஷன் இன் த டெக்னாலஜி. ஹவு ஹாட் இன்ஜெக்ஷன் மெத்தட் ஒர்க்ஸ், எப்படி ஒர்க் ஆகுது? ஃபர்ஸ்ட், a reagent is injected into high boiling solvent. So reagent is injected into high boiling solvent, heated to growth temperature. ஸோ நானோ கிறிஸ்டல் ஃபார்ம் இந்த சொல்யூஷன். இது மாதிரி பண்ணா நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா நானோ கிறிஸ்டல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். சரிங்களா? ஸோ அது நானோ கிறிஸ்டல்ஸ் இஸ் லாங்கர் ஹீட்டிங், ஸோ த கிறிஸ்டல் சைஸ் பிகம் லார்ஜர் அண்ட் ஸ்மூத் சர்ஃபேஸ்டு கிறிஸ்டல்ஸ் ஆர் அப்டைன்ட் அண்ட் ஃபில்டர்டு பை இட் சைஸ். ஸோ இது மூலியமா நானோ குவாண்டம் டாட்ஸை வந்து நான் என்ன பண்ணலாம், ப்ரொடியூஸ் பண்ணலாம். சி, திஸ் இஸ் ஹாட் இன்ஜெக்ஷன் மெத்தட். ஸோ கண்டிப்பா ஹாட் இன்ஜெக்ஷன் மெத்தட் அப்படிங்கிறது தனியாக கேட்கலாம். Applications of quantum dots. So this is the most important part of the question. Displayed QLED TVs. So displaysல வந்து quantum dots யூஸ் பண்ணலாம். Arrays of quantum dots emits red, green, blue light from the high contrast energy efficient screens. Electronics and semiconductors. Certain energy transition allows quantum dots to act as a semiconductor or a quantum computing element. Solar cellsல யூஸ் பண்ணலாம். Quantum dots solar cells may reach 66% theoretical efficiency, far higher than traditional cells. Medical imaging and oncology, used as a fluorescent markers to highlight tumors during surgeries, enabling high sensitive diagnostic imaging. Chemical reaction, quantum dots can release electrons to catalyze reactions like splitting water of hydrogen production. Telecommunication, serves as a multiplexer due to tunable optical fibers. Sensors, highly sensitive biosensors based on nanowires, nanotubes, and quantum dots. Finally, quantum dots representing the breakthrough in nanotechnology with the transformative applications across healthcare, electronics, energy, quantum technology. By addressing the challenges related to safety, cost, and manufacturing, India can leverage quantum dots to drive, innovate, strengthen technological competitiveness, and advance vision for Viksit Bharat 2047. So, finally, conclusion வந்து இது மாதிரி முடிக்கலாம். ஓகேவா? So, this is quantum dots represent breakthrough in nanotechnology. Yes, quantum dots is a breakthrough in nanotechnology because இது மாதிரி மீன்ஸ் இவ்வளோ வைட் வெரைட்டிஸ் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து ஜஸ்ட் பை சேஞ்சிங் தி அந்த ஒரு லெவல் ஒரு ஆப்டிமம் லெவல்குள்ளேயே இருக்கு. மீன்ஸ் பை சேஞ்சிங் தி கிறிஸ்டல் சைஸ் நீங்கள் வந்து வேரியஸ் நம்பர்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸை வந்து கலர்ஸ் எமிட் பண்ணுறது மூலயமா அந்த கலர்ஸை வச்சு நீங்கள் வேரியஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அது மூலயமா வேரியஸ் அப்ளிகேஷன்ஸ் வந்து அப்ளை ஆகுது. ஸோ இதனால இந்த குவாண்டம் டாட் அப்படிங்கிறது கண்டிப்பாக பாத் பிரேக்கிங் டெக்னாலஜி தான். எஸ், இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த எக்ஸாம் 2026 மெயின்ஸ். தேங்க்யூ.